ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, எல்லாருக்கும் நீ உண்மையாக இருக்கிறாய். ஆனால் ஒரு நபர் கூட உன்னை சுற்றி இருக்கும் ஒரு நபர் கூட உனக்கு உண்மையாக இருக்கவில்லை. ஏனோ என்னமோ தெரியவில்லை சாயி. நான் எல்லாருக்கும் உண்மையாகத்தான் இருக்கிறேன். ஆனால் யாருமே எனக்கு உண்மையாக இல்லை என்று நீ கவலைப்படுகிறாய். நீ சொல்வது அனைத்தும் சரிதான். நான் இல்லை என்றெல்லாம் மறுக்கவில்லை. எல்லாரும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. நீ எப்பொழுது வாழ்க்கையில் கீழே விழுவாய் என்று எதிர்பார்க்கிறார்கள். நீ ஏற்கனவே உன் வாழ்க்கையில் கீழே விழுந்து கிடக்கிறாய். யாராவது கையை தூக்கி விடமாட்டார்களா என்று பார்த்து கொண்டு தான் இருக்கிறாய். அப்பொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் இதே மாதிரி தான் நினைக்கிறார்கள். நீ மேலே எழுந்து வந்தால் பொறாமைப்படுவார்கள். கீழே விழுந்து கிடந்தால் இவள் இப்படியே கிடக்கட்டும், இவள் ஆடிய ஆட்டத்திற்கு இவள் இப்படியே இருக்கட்டும் என்று தான் சொல்வார்கள். நீ எது பண்ணாலும் பேசுபவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். இந்த உலகத்தில் யாருமே யாரை பற்றியும் பேசாமல் இருப்பது கிடையாது. எல்லாருமே எல்லாரை பற்றியும் பேசுகிறார்கள். சிலர் நல்ல முறையில் பேசுவார்கள். சிலர் எது எடுத்தாலும் அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது, அவள் இப்படியே இருக்க வேண்டும் என்று அவருடைய மனதில் இருக்கும் கோரமான ஒரு விஷயத்தை வெளிக்காட்டுவார்கள். தங்கமே, எப்பொழுதும் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். மனதும் அமைதியாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவர்களையும் அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு முதலில் நம்முடைய பேச்சை சரி செய்ய வேண்டும். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்துவிட்டு ஏதாவது ஒரு கை கிடைக்காதா, என்னை தூக்கிவிட என்று கண் கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை பல ஆண்டுகளாக கஷ்டப்படுகிறாய். உன் வாழ்க்கை இதுவரை ஒரு படி கூட மேலே ஏறியது இல்லை என்று கவலைப்படுகிறாய். உன்னை கையை பிடித்து தூக்கி உன்னை யார் தலை குனிய வைத்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து வாழ வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த சாயோ அதற்கான பல முயற்சிகளையும் எடுத்து உனக்கானதை உன்னிடம் தந்து ஒப்படைக்க வந்துவிட்டேன். நீ இதற்கு பிறகு கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒன்று கூட இல்லை. எல்லாம் சரியாக நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய விஷயத்தை காண உள்ளாய். நீ சிரித்தபடி இரு. உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தருகிறேன். உனக்கு தேவையில்லாததை, உன்னை சுற்றி இருக்கும் பொறாமை எண்ணத்துடன் இருப்பவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து அடியோடு விலக்குகிறேன். கவலை இல்லாமல் இரு. உனக்காக யாருமில்லை என்று ஒரு பொழுதும் யோசிக்காதே. ஒரு நாளும் சிந்திக்கவும் சிந்திக்காதே. உனக்காக நான் இரவும் பகலுமாக நான் இருக்கிறேன். மனிதனாக இருந்தால் கூட இரவில் தூங்குவான், பகலில் எப்பயாவது ஞாபகம் வைத்துக் கொள்வான். ஆனால் நானோ இரவு பகல் அனைத்து நேரமுமே உன்னையே நினைத்து உனக்கென்ன செய்யலாம், உன் வாழ்க்கையில் என்ன செய்தால் நன்றாக இருக்கும் என்பதை ஒவ்வொரு கணமும் யோசித்து கொண்டு இருக்கிறேன். என்னை விடவா உனக்கு மனித துணை தேவை? நிச்சயமாக நான் சொன்னது உனக்கு அனைத்தும் புரியும். நீ சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டத்திலும் இருந்து வெளிவருவாய். காலம் முழுவதும் கவலையா என்று கேட்ட உனக்கு வாழ்க்கை என்றால் இவ்வளவு அழகானதா என்று உன் வாயாலேயே நான் சொல்ல வைப்பேன். அவ்வளவு அழகான வாழ்க்கையை நான் உனக்காக உருவாக்கி வைத்திருக்கிறேன். சந்தோஷமாக இரு. இனி வரப்போகும் நாட்களை நல்ல முறையில் அனுபவிக்க தயாராக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.